ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவிஸ் டான். இன்றைக்கி நம்ம தலைமை ஜான் சீனா நடித்த ஒரு தரமான மூவி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றின ஒரு படம். படத்தோட ஒன்லைனர் என்னென்னா, குடிச்சிக்கிட்டு புதாரித்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்கு ஜான் சீனா. அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸு. இந்த 3 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து ஃபேக்காக ஒரு நேமில் ஒரு ஃப்ரெண்டுன்ற மாதிரி உருவாக்கி வச்சுருப்பானுங்க. அந்த நேமை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஜான் சீனா வந்து இவங்க க்ரியேட் பண்ண அந்த லைஃப்பில் வாழ்ந்து ஒரு நல்ல மனுஷனாக மாறுறாரு. லைஃப்னால் என்ன அப்படின்றத நம்மளுக்கும் சொல்லுவாங்க. சரி, ஓகே, நம்ம வாழன்னு பேசாமல் வழக்கம் போல் மூவி ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். சரி, ஓகே, மூவி எக்ஸ்பிளைனுக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு 3 வாண்டு பசங்க வரானுங்க. நம்ம ஊரில் நிறைய ஃபங்க்ஷன் இருக்க மாதிரி இங்கே ஹாலோவின் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஹாலோவின் டைமில் என்னென்னா, பசங்களுக்கு வெளியே சாக்லேட் இந்த மாதிரிலாம் வைப்பாங்க. எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த ஊரே ஒரு மாதிரி வேறு லெவலாக இருக்கும். அந்த மாதிரி பசங்க எந்தெந்த வீட்டுக்கு வெளியே சாக்லேட் இல்லையோ அந்த வீட்டுக்கு வெளியெல்லாம் போயிட்டு அங்கே இருக்க பொருளெல்லாம் உடைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ரகலாக பண்ணுறானுங்க. இப்போ அதே மாதிரி ஒரு வீட்டை கண்டுபிடிக்கிறானுங்க. இல்லைனா வருஷம் சாக்லேட் தர மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் லைட்டாக ரகலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் நெருப்பு பற்ற வைக்கிறான். அது அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு பெருசாக பற்றி வீடே பற்றிடுது. அதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட மாட்டிக்கும் அப்படின்ற பயத்தில் அப்போது ஒரு ட்ரிக்கை யோசிக்கிறானுங்க. என்னென்னா, ஒரு சட்டையை கழட்டி ஏதோ ஒரு வாய்க்கு வர நேமை வச்சு தூக்கி போட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ரிக்கி ஸ்டான்னிக்கி அப்படின்ற இவனுங்களே ஒரு பெரிய கிரியேட் பண்ணி அந்த இடத்துல அந்த சட்டையை தூக்கி போட்டு போயிடறாங்க. அதுக்கப்புறம் அதை வீடு எரிச்சது தெரிஞ்சு மற்ற போலீஸ்லாம் வந்து பார்த்து எப்படியோ அந்த தீயை அணைச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸோ ரிக்கி ஸ்டான்னிக்கி அப்படின்ற அந்த பையனை தேடுறேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. பட் அந்த மாதிரி ஒரு பையனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துடுறாங்க. இப்போது இந்த 3 பேரும் அவங்க ஒளிஞ்சிட்டுன்னு பார்த்துட்ருக்கானுங்க. ஓகே, இந்த ட்ரிக்கு நல்லா இருக்கே, எப்படியோ தப்பிச்சிட்டோம், நம்ம வீட்லேயும் மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓட்டிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா வளர வளர இவனுங்க எல்லா விஷயத்துக்கும் அந்த ரிக்கி ஸ்டான்னிக்கி அப்படின்ற அந்த பேரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்கே போய் சேட்டை பண்ணாலும் ரிக்கி அப்படின்னு அந்த நேமை போட்டு விட்றானுங்க. அதுக்கப்புறம் வளர வளர மட்டும் இல்லை, வளர்ந்து மேரேஜ் ஆகிற வரைக்குமே இதே வேலையை தான் பார்த்துட்ருக்கானுங்க. இந்த ஒயிட்டாக இருக்கிற பேர் தான் டீன். இங்கே பக்கத்தில் இருக்கவங்க தான் இவங்களோட ஒய்ஃபு. அதுக்கப்புறம் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. இந்த டீனோட ஒய்ஃப் என்ன ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எந்த ஒரு நியூஸும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி புலம்பிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே பேசிக்கிட்டு இருக்க டைமில் அந்த 3 பேர் கேங்கில் இருந்த இன்னொருத்தர் வராரு. இவரோட பேர் வந்து ஜேடி. இவரும் அவரோட ஒய்ஃபும் ஜாலியாக பேசிக்கிட்டு வராங்க. அவங்க ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ப்ரெக்னென்சி டைமில் நான் கண்டிப்பாக கூட இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி வழக்கமாக பேசாதே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கால் வந்துகிட்டே இருக்குது. அட்டன் பண்ணி பேசுங்க அப்படின்றாங்க அவங்க ஒய்ஃபு. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அந்த டீனன்றவர் தான் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. அவனுக்கு மறுபடியும் கேன்சர் வந்துடுச்சான் அப்படின்ற மாதிரி ஏதோ ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தானே, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரோட ஒய்ஃபுமே அனுப்புகிறாங்க. வெளியே போய் பார்த்தா தான் தெரியுது இன்னொருத்தரும் அங்கே தான் இருக்கார். இவரோட பேர் என்னென்னா வெஸ். டீன், ஜேடி, வெஸ், இவங்க 3 பேரும் சேர்த்து தான் இந்த பிளானை போட்டிருக்காங்க. அந்த வழக்கமாக ரிக்கி ஸ்டான்னிக்கி அப்படின்ற பேரை யூஸ் பண்ணி இவங்க ஒய்ஃப்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி ஜாலியாக ஒரு வாரம் சுற்றலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அதுக்காக பிளானை போட்டு ஒர்க் அவுட்டும் ஆகிடுது. அதுக்கப்புறமா ஜாலியாக போய் எல்லா இடத்துலையும் சுற்றுறாங்க. ஒரு பார்ட்டியில் என்ஜாய் பண்ணிட்டு சரக்கடிக்க போய் ஆளுக்கு என்னென்ன சரக்கு வேணும் அப்படின்றத கேட்டு வெயிட் பண்ணிருக்காங்க. அந்த டைமில் யாரையோ பார்த்து வெயிட்டர் பயங்கரமாக திட்டுறாரு. திரும்பி பார்த்தா நம்ம சான்சினா. இது வந்து ஸ்டாண்டப் காமெடி, சாங்கு இதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் பெருசாக எந்த வருமானமும் இல்லை. இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்ககிட்ட வந்து எனக்கு ஒரு ட்ரிங்க் வாங்கி தர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஓசிக்குடி சொல்லி பக்கத்தில் அந்த வெயிட்டர் வேற பயங்கரமாக திட்டுறாரு. அதுக்கப்புறமா இவங்க தானே எனக்கு வாங்கி கொடுக்குறாங்க, உனக்கு என்னன்ற மாதிரி அவர் மறுபடியும் வெயிட்டரை பார்த்து கேட்டுட்டு அதுக்கப்புறமா இவங்க வாங்கி கொடுத்த அந்த ட்ரிங்கை குடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. போகும்போதே அவங்களோட விசிட்டிங் கார்டு ஒன்று கொடுத்துட்டு தான் போகிறாரு. அதுக்கப்புறமா இவர் போய்கிட்டே இருக்க டைமில் யாரோ இவரை ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது. அதனால் அந்த இடத்த விட்டு சீக்கிரமாக ஓடிடுறாரு. அதுக்கப்புறமா இந்த 3 பேரை திரும்ப கட்டுறாங்க. அவசரமாக திரும்ப கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க. என்னாச்சு அப்படின்னா, அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கல்ல ஜேடி, அவரோட ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்துடுது. அங்கே போய் பார்த்தா பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து. ஒரு குழந்தை பிறக்கிற டைமில் கூட விட்டுட்டு நீங்கள் எங்கே போனீங்க அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறமா இவங்க என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. அந்த வெஸ்ன்றவர் வந்து நாங்கள் சொன்னது எல்லாமே போய் அப்படின்ற மாதிரி ஏதோ உண்மையை உடைக்க வராரு. அந்த டைமில் தான் வந்து டீன் வந்து அந்த இடத்துல சமாளிக்கிறாரு. இல்லை, அவன் எங்ககிட்ட பொய் சொல்லிட்டான், ஆக்சுவலாக நாங்கள் பொய் சொல்லிட்டோம் அப்படின்றத அவன் ரிக்கி ஸ்டான்னிக்கி எங்கள்கிட்ட பொய் சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி அப்படியே பார்த்து அந்த பொய்யை டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. பொய் சொல்லிவிட்டு எங்களை வந்து ஜாலியாக பார்ட்டி கூப்பிட்டு போயிட்டான், ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ சமாளிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இப்படி சமாளிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. நீ எதுக்கு எல்லா உண்மையும் உடைக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வெளியே கூப்பிட்டு வந்து திட்டுறாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ அந்த இடத்துட்டு சமாதானமாகி நீ பொய்யை வளர்த்துக்கிட்டே இருக்க, ஆனால் ஒரு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டு சொல்லிட்டு போகிறாரு. அந்த இடத்த விட்டு அப்படி கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பிறந்த குழந்தைக்கு சுன்னத் அப்படின்ற ஃபங்க்ஷன் வைக்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டை நான் பார்த்தே ஆகணும்
அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க ஒரு டைம் கூட அந்த ரிக்கி ஸ்டானிக்கின்ற அந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து காட்டினதே இல்லை. அவர் பேரை சொல்லிட்டு மட்டும் அடிக்கடி காணாமல் போகிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நான் அவங்கள பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஸ்ட்ரிக்டாக சொல்லிக்கிறாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜான் சீனாவை வந்து ஃபோன் பண்ணி கூப்பிடலாம். ஏன்னா ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் ப்ளஸ் ஆக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காரு. ஸோ அதனால் வந்து அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. அவர் என்னன்னு பார்த்தா ஜாலியாக அங்கே அவரோட ஸ்டாண்டப் காமெடி அப்படின்ற பேரில் போட்டு எல்லாரையும் அறுத்து போட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறமா திடீர்னு யாரோ அவங்க 2 பேரை தேடி வரதை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறாரு. அவங்க இவரை அட்டாக் பண்ண வர மாதிரி தெரியுது. அதுக்கப்புறமா ஓடிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு சரக்கு பாட்டில் எடுத்துகிட்டு போகிறாரு. அது உடஞ்சிடுது. அதுக்கப்புறமா ஃபோனில் பேசுகிறாரு. இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறமா டீனை காட்டுறாங்க. அவரோட ஒய்ஃப் தான் இந்த ரிப்போர்ட்டர் ஆச்சே. ஒரு டக்கு முட்டை வைக்கிறதுலேருந்து அது என்ன பண்ணுதுன்ற மாதிரி ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அது எவ்வளோ நேரம் நிற்கிதோ அவ்வளோ நேரம் நானும் நிற்கணும் அப்படின்ற மாதிரி நின்றுருக்காங்க. இதெல்லாம் பார்த்து போர் அடிச்சுட்டு அந்த டீன் வந்து நாயை திறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அதை போய் துரத்தோன்னு பார்த்தா அந்த நாயை பிடிச்சி தண்ணியில் இழுத்து விட்ருது. அதுக்கப்புறம் அந்த நாயை காப்பாற்றிட்டு அந்த இடத்த விட்டு அந்த டீனும் கிளம்பிடுறாரு. அந்த டக்கு மறுபடியும் போய் அதே இடத்துல படுத்துக்குது. அதுக்கப்புறமா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த ஜான் சீனாவை இவங்க பிக்கப் பண்ண வராங்க. அவர் வரும்போதே ஏதோ ட்ரக் அடித்த மாதிரி வராரு. என்ன ட்ரக் அடித்தா, என்ன சொல்லு, உண்மை சொல்லு அப்படின்ட்டாங்க. இல்லை நான் 3 நாளாக ட்ரக்கு யூஸ் பண்ணல, அதனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறமா ரிக்கி ஸ்டானிக்கினா எப்படி இருப்பான் அப்படின்ற மாதிரி ஃபுல் ஸ்டோரியும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு டைரி இருக்கும். இதை நீ ஒழுங்காக தெளிவாக படி அப்படின்ற மாதிரி அதெல்லாம் இதுக்கு முன்னாடி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து அவர் படிச்சிட்டேன், நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறமா இவரை குளிக்க வச்சு கூப்பிட்டு வர சொல்லி அந்த பெஸ் அப்படின்ற ஒரு கூட அனுப்புகிறாங்க. ஆக்சுவலாக இவர் இந்த இடத்துல தான் சொல்கிறாரு இவர் ஒரு கே அப்படின்றாரு. அந்த ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, இவரும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்குள்ளேயும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால இப்போ பிரிஞ்சு தான் இருக்காங்க. இவருக்கு வந்து சரியான வேலை இல்லை, அதுதான் முக்கியமான காரணம் பிரிஞ்சிருக்க. அதுக்கப்புறமா ஜான் சீனா தான் நிறைய அவருக்கு அட்வைஸ்லாம் பண்ணுறாரு. ரொம்ப ரியாலிட்டியாக பேசுகிறாரு. இவர் பேசுகிற நிறைய விஷயங்கள் அவருக்கு மனசு ஆறுதலாக இருக்குது. அதுக்கப்புறமா அந்த சீனை நெட் பண்ணி அடுத்த சீனில் அந்த சுன்னத் ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும் வந்திருக்காங்க. நம்ம ஜான் சீனாவை கூப்பிட்டு போயிட்டு இவர் தான் ரிக்கி ஸ்டானிக்கி அப்படின்னு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் இவங்க சொல்கிறது பொய் அப்படின்றத நிரூபிக்க அந்த ரிக்கி ஸ்டானிக்கி நோண்டி பார்க்குறாங்க. கேள்வி கேட்குறது, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண, நீ எங்கே போன அப்படின்ற மாதிரி திருப்பி குறுக்கு கேள்வியை கேட்டுட்ருக்காங்க. எல்லாத்துக்கும் ப்ராப்பராக நம்ம ஜான் சீனா ஆன்சரை போடுறாரு. அதனால் எல்லாருமே வாயை புழக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜேடியும் டீனும் ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த மேனேஜர் இவங்களுக்கு தெரியாமல் இன்வைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த மேனேஜரும் வராரு. மேனேஜரும் வந்து நீ தான் ரிக்கி ஸ்டானிக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயங்கரமான கொஸ்டின்லாம் கேட்குறாரு. இவங்க ஒரு ட்ரேடிங் கம்பெனி மாதிரி வச்சுருக்காங்க. அதில் அந்த ட்ரேடிங் பற்றி கொஸ்டின் கேட்டாலும் பயங்கரமாக ஆன்சர் பண்ணுறாரு. அதனால் இந்த மேனேஜருக்கு நம்ம ஜான் சீனா ரொம்ப பிடிச்சி போயிடுது. 2 பேரும் கான்டாக்ட் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜான் சீனா ஒரு ஓரமாக நின்று இருக்கும்போது அந்த வெஸ்டர் காரில் அவரோட லவ்வர் வந்து பேசுகிறாரு. இந்த மாதிரி ஏன் தருதலையை சுற்றிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி. இல்லை அவர் வந்து ஒரு புக் எழுதிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கமும் ஒரு மாதிரி பாசிட்டிவாக பேசி வைக்கிறாரு நம்ம ஜான் சீனா. அதுக்கப்புறமா இன்னொரு ஆள் புதுசாக வராங்க. அவரை பார்த்தோன்னா ஐயோ இவன் வந்து மொத்தத்தையும் கெடுத்துருவானே அப்படின்ற மாதிரி ரொம்ப பயப்படுறாங்க. அதனால் நம்ம ஜான் சீனாவை வந்து ஒரு ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒளிஞ்சதுக்கப்புறமா இவங்க இந்த ஆளை மயக்க மருந்து கொடுத்து தூங்க வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் தனியாக ஒரு ரூம் கூப்பிட்டு போயிட்டு ஒரு பாட்டிலேருந்து ஒரு பில் எடுத்து போடுறாங்க. கேட்ச் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பணம் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கேமை க்ரியேட் பண்ணுறாங்க இவங்களே. ஆனால் எதிர்பாராத விதமாக நான் உன்னை விட செம்மையாக கேட்ச் பிடிவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுன்னத் பண்ணுறதுக்கு வந்திருந்த அந்த ஃபாதர் பிடிச்சிடுறாரு. அதனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவர் மயங்க போகிறாரு. அப்புறம் சுன்னத்து நடந்துட்டுருக்க அந்த பாதி டைம்லேயே அவர் அப்படியே தூங்கி கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறமா அந்த ப்ராசஸ் பார்த்துட்டே இருந்ததுனால ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் உங்கள் ரிக்கி ஸ்டானிக்கு கூப்பிடுங்கப்பா, அவர் தான் இதில் கை தேர்தலாச்சே அப்படின்னு இதுக்கும் ஒரு உல்ட்டா விட்டு வச்சுருப்பானுங்க போல். ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் தெரியும் இது ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னதான் இருந்தாலும் சமாளிக்கணும்ல, இல்லை அப்படின்றாங்க. பட் இருந்தாலும் அங்கே இருந்தவங்க எல்லாரும் இல்லை அவரை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி பேசி கடைசியாக நம்ம ஜான் சீனா போயிட்டு அப்படியே அந்த இடத்துல சுன்னத் பண்ணி அதை எப்படியோ ஈஸியாக பண்ணி முடிச்சிடுறாரு. அதனால் எல்லாருமே ஹாப்பி. அதுக்கப்புறமா இவங்க பேசின பணத்தையும் கொடுத்து நம்ம ஜான் சீனாவையும் இந்த இடத்த விட்டு அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இது எப்படியும் சமாளிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக போய் நைட்டு சரக்கை போட்டு காலைல கம்பெனிக்கு போகிறாங்க. அங்கே போனால் அந்த மேனேஜர் 2 பேரையும் கூப்பிட்டு கம்பெனியை எப்படி போயிட்டுருக்கு அப்படி இப்படின்னு ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா எனக்கு உங்கள் ஃப்ரெண்டு ரிக்கி ஸ்டானிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால் அவரை ஹையர் பண்ணேன் அப்படின்றாங்க. அங்கே போய் பார்த்தா அவருக்கு ஒரு தனி ரூமெல்லாம் கொடுத்து இவங்களை விட அதிக சேலரிக்கு வேலைக்கு வச்சுருக்காரு. 2 பேரும் பயங்கர வெக்ஸ் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறமா அதே ஆஃபீஸில் தான் நம்ம டீனோட ஒய்ஃபும் வேலை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிக்கி ஸ்டானிக்கு நான் பார்க்கணும் அப்படின்றாங்க. இவருக்கு தூக்கி வாரி போடுது. அதுக்கப்புறமா வெளியே பார்த்தா கரெக்டாக நம்ம ஜான் சீனாவும் போயிட்டுருக்காரு. நான் அவரை பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு அவங்க ஒய்ஃபு ஓடுறாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு என்ன பண்ணுறதே தெரில. அப்படியே டீன் வந்து ஜேடியை கூப்பிட்டுக்கிட்டு 2 பேரும் வெஸ்ஸாக கூப்பிட்டு பேசலான்னு போகிறாங்க. அவர் பயங்கர ட்ரக்கில் அடிக்டாக இருக்கார்.
அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அடுத்தடுத்து என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களும் அந்த வழியிலேயே போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவுட்டிங் மாதிரி போகிறாங்க எல்லோரும் சேர்ந்து. அங்கே போன உடனே நம்ம ஜான்சினாவுக்கு வந்து அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அந்த 2 பேரும் ரொம்ப கடுப்பாகிறாங்க. என்னடா. அதுக்கப்புறமா அடுத்த நாள் ஆஃபீஸ் மீட்டிங் நடக்குது. அந்த இடத்துல வந்து அந்த மேனேஜர் பேசுகிறத வீடியோ எடுக்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம டீன் காரணமே இல்லாமல் எப்படியாவது வேலையை விட்டு அனுப்பணும்னு நினச்சிட்டு அவரை கை காட்டி அவருக்கு தான் எல்லாமே தெரியுன்ற மாதிரி ஒரு கேள்வியை போட்டு விட்றாரு. அதுக்கப்புறமா ஜான்சினா ஏதோ சொன்ன போய் மறுப்புறாரு. பட் என்னதான் இருந்தாலும் அந்த டீனுக்கு இவர் சம்மந்தமே இல்லாத சொன்ன ஆன்சர் கூட பிடிச்சிருது. அதுக்கப்புறமா ஓகே, இவர் சொன்னது ஓகே தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நிறைய சேவை பண்ணலாம் அப்படி இப்படின்னு இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இவங்களுக்கு நோஸ் கட் ஆயிடுது. அதுக்கப்புறமா அந்த மீட்டிங்க்கு அப்புறம் நம்ம ஜான்சினாவை இவரோட பர்சனல் செக்ரட்டரியாகவே ஆக்கிட்டு போயிடறாரு அந்த மேனேஜரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. அதுக்கப்புறமா ஜான்சினா போயிட்டு அவர் எடுத்து அந்த வீடியோ போட்டு காட்டி இவர் ஏன் ஹிட்லர் மாதிரி பேசுகிறாரு, அதனால தான் ஒவ்வொரு மீட்டிங்கும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, இதை போய் யாராவது அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இல்லை நாங்கள் எதுவும் சொல்லலை, நீயே போய் சொல்லு அப்படின்றாங்க. இவங்களுக்கு என்னென்னா இந்த வீடியோ காட்டின உடனே அவர் எப்படினாலும் வேலையை விட்டு தூக்கிடுவார்னு நினைக்கிறாங்க. பட் அங்கே நடந்ததே வேறு. இவர் போய் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக இவங்களையும் கூப்பிட்றாங்க. அப்புறம் அங்கே போனால் நீ ஏன் இவ்வளோ நாள் என்கிட்ட இதை சொல்லவே இல்லை, அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு அந்த மேனேஜர் கேட்குறாரு. அதுக்கு வந்து இவங்க ரொம்ப யோசிச்சுட்டு இதெல்லாம் சின்ன விஷயம்னு நினச்சோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ மழுப்பி சமாளிச்சுட்டு ஜான்சினாவோட விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மேனேஜருக்கு இன்னும் ஜான்சினா மேலே அதிக மதிப்பு வருது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்து பொறுக்க முடியாத அந்த டீன்றவர் தனியாக ரூம்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு நான் தான்டா உன்னை உருவாக்கினேன், நீ என்னடா எனக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி பண்ணிருக்க அப்படி இப்படின்றாரு. அதுக்கப்புறமா ஜான்சினா சொல்கிறாரு, நான் இங்கேருந்து அங்கே போக முடியாது, அங்கே போனால் என்னை கொள்றதுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்க, என்னை துரத்திடுவதனால தான் நான் இங்கே வந்து வேறு வழி இல்லாமல் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இங்கே இருக்கேன் அப்படின்றாரு. அப்புறம் என்னடா இவன் எல்லாமே இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவர் எதுவும் சொல்லாமல் அந்த இடத்துக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஈவினிங் சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. ஜேடி அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. நம்ம வெஸ்ஸோ டீனும் தான் இருக்காங்க. அந்த இடத்துல தான் வெஸ்ஸு சொல்கிறாரு, நீ ஒரு பொய்யை மறைக்க இன்னும் நிறைய பொய் சொல்லிட்டு போயிட்டே இருக்க, உனக்கு சின்ன வயசில் நிறைய பிரச்சனை இருந்துச்சு, அதனால தான் நீ இப்படி இருக்கன்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன நடந்துச்சோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நீ ஒழுங்காக உண்மையாக இருக்க பாரு, நிச்சயமாக அது உன்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் மாதிரி பேசுகிறாரு. ஆனால் நம்ம டீனுக்கு அதை ஏற்க முடியல. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலைல வெடியுது. டீனோட ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி என்கிட்ட எல்லாத்தையும் போய் சொல்லிட்டேன்ல, அந்த டைரியை நான் படிச்சிட்டேன் அப்படின்றாங்க. அந்த டைரியை எடுத்து நம்ம ஜான்சினை கொடுத்துட்டாரு. அதை படிச்சுட்டு ரொம்ப கடுப்பில் வந்து பேசுகிறாங்க நம்ம ஹீரோயின். அடுத்த நாள் தான் இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு பிரபலமான சேனலில் ஹீரோ ஆஃப் த வீக் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் நடக்கும். ஆக்சுவலாக டீனோட ஒய்ஃபு தான் அந்த ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணுவாங்க, அந்த ரிப்போர்ட்டர். இவங்க வந்து இந்த வாரம் அந்த அவார்டை வந்து நம்ம ஜான்சினா கொடுக்குறதா இருந்தது. இவங்க ஆல்ரெடி என்ன சொல்லி வச்சுருப்பாங்கன்னா, நிறைய சேவை பண்ணுறாரு, இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து போடுற ஏழைகளுக்கு உதவி பண்ணுறாருன்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஹீரோ ஆஃப் த வீக் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க பண்ண இந்த ட்ராமாலாம் தெரிஞ்சதுனால கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த கான்ஃபரன்ஸ் நடக்கிற அந்த டைம் நெருங்கிட்டு இருக்கு அன்றைக்கி மார்னிங். அதுக்கப்புறமா எப்படியோ நம்ம ஜான்சினா வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போய் அந்த மேனேஜர் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு டீனை கூப்பிட்றாரு. டீன் போயிட்டு இந்த மாதிரி இந்த ரிக்கி ஸ்டாண்டிக்கி அப்படின்றது எல்லாமே பொய் அப்படின்ட்டு எல்லார் முன்னாடியும் அதை உண்மையை போட்டு உடச்சிட்றாரு. அதுக்கப்புறம் அந்த ஹீரோ ஆஃப் த வீக் அது அவங்களுக்கு கிடைக்காதனால இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் நம்பிக்கை போயிடும், ஒரு ஸ்டாராக இருந்தது, ஆனால் அது இல்லை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் இவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வீடியோ ஓடுது. அந்த வீடியோவில் வந்து அதுக்கு முன்னாடி நாளே ஜான்சினா வந்து எல்லாத்தையும் உட்காந்து பேசி என்ன நடந்தது, எப்படி சுற்றிக்கிட்டு இருந்தேன், ஒரு வாய்ப்பு கிடச்சிது, எப்படி அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப மோட்டிவேஷனாக தான் கடந்து வந்த பாதை எல்லாத்தையும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. அதனால் அதில் இம்ப்ரெஸ் ஆனவங்க ஹீரோ ஆஃப் த வீக் இவருக்கு கொடுத்துட்றாங்க. கரெக்டாக அந்த ஹீரோ ஆஃப் த வீக் அந்த அவரை மென்ஷன் பண்ண அடுத்த செகண்டே நம்ம சான்சினாவும் நேரில் இங்கே வந்து நிற்கிறாரு. அதுக்கப்புறமா அங்கே இருந்த இன்வெஸ்டர்ஸும் ரொம்ப ஹாப்பி. இந்த கம்பெனியை வந்து இவங்களும் வந்து ஒரு பொது சேவை தொண்டு நிறுவனமாக முக்கால்வாசி மாற்றலாம் கிடைக்கிற அமௌண்ட்டில் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுவும் ஒர்க் அவுட் ஆயிடுது. அதுக்கப்புறமா இது எல்லாமே ப்ராப்பராக நடந்து முடிஞ்சதுனால எல்லா சைடும் ஹாப்பி. நம்ம டீனோட ஒய்ஃபும் ஒரு மாதிரி சந்தோஷமாயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஜான்சினாவை தேடி வந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க மறுபடியும் வந்து நம்ம ஜான்சினா பக்கத்தில் வர போகிறாங்க. நம்ம ஜான்சினா பயந்து ஒதுங்கிறாரு. கொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் பதறிட்டு இருக்க டைமில் இவனுங்க வந்து ஒரு நோட்டீஸை கொடுக்குறானுங்க. நீ மறுபடியும் ஸ்டேஜ் போட்டு இந்த மாதிரி பாடிக்கிட்டு எங்கள் குருநாதரோட பாட்டை கெடுக்காத, இந்தா அவர் சைடில் தான் உனக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனால் பாவிங்களா, இதை நோட்டீஸ் கொடுக்க தான் இப்படி பதற விட்டிங்களாடா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி ஸ்மைலி ஃபேஸோட பயத்தோடையும் அப்படியே ஒரு வெறுப்போடு பார்க்குறாரு. இனிமேல் இவங்க ஒரு ஜாலியான லைஃப் வாழுவாங்க அப்படின்ற ஒரு நல்ல தாட்டோட
இந்த படத்தை இதோட முடிச்சிடுறாங்க. சரி, ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன மூவி போடலாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை இதே மாதிரி வேறு ஒரு மூவியில் வந்து பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ.